இன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய 79 சுதந்திர தினம். இன்னைக்கு மகிழ்ச்சியோட உலகம் முழுவதும் நம்ம பாரத தேசத்துடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இன்னைக்கு இந்தியாவில் தேசிய கொடி ஏற்று இன்னைக்கு இந்திய மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வங்க தேசத்துக்கு பிறகு வங்கத்தில் ஒரு புரட்சி நடந்தது ஐயா பாலகங்காரத்தில் தான். அதன் பிறகு நடந்த புரட்சி நடந்தது வந்து இந்த தூத்துக்குடி திருமந்திர நகரில் தான் அந்த புரட்சி வித்திடப்பட்டது. ஏன்னு கேட்டால் கோரல் மில் பிரச்சனை. அந்த கோரல் மில் பிரச்சனையில் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அந்த கோரல் மில் தொழிலாளர்களுக்காக உலகம் முழுவதும் 8 மணி நேர வேலை வாய்ப்பை பாரதத்திலே 8 மணி நேரம் வேலை வாய்ப்பை நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கோரல் மில் பிரச்சனையில் ஆரம்பித்தது தூத்துக்குடியில் முதல் பாரத புரட்சி, விடுதலைக்கான புரட்சி. சுதந்திரம் அடைந்தே தீர்வோம் என்கின்ற கொள்கையை வந்து வங்கத்தில் முழங்கினாலும் தென் தமிழகத்தில் வந்து இந்த தூத்துக்குடியில் தான் வந்து இந்த வந்து சுதந்திரம் அடைந்தே தீர்வோம், சுதந்திரம் எங்களோட பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம்ங்கிற கொள்கையோட போராடினது வந்து இந்த பாரத புண்ணிய பூமியில அந்த திருமந்திர நகர்ல. அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 116 தியாகிகளை வந்து புகழ இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தூத்துக்குடியில மட்டும் 116 தியாகிகள் நமக்கு தெரிஞ்சு இவ்வளவு தியாகிகள் இருந்திருக்காங்க. அதுவும் குறிப்பா வந்து தூத்துக்குடியில புது கிராமங்கிற பிராமணர்கள் காலனி, பிராமணர்கள் வாழ்ந்த பகுதியில புது கிராமத்துல அன்றைய பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் சாரதாம்பாள், அவங்களுடைய கணவர் பேர் ராமசாமி ஐயர். அவங்க அன்னைக்கு இந்த தேசத்துல அந்நிய துணிகளை வந்து எரிக்கணுங்கிற கொள்கை கொண்டு வரும்போது அந்நிய துணிகளை வாங்கி பொருட்களாக வாங்கி அன்னைக்கு வந்து அந்நிய நாட்டு புறக்கணிப்பு, துணி புறக்கணிப்பை துணிகளை வாங்கி எரிச்சிருக்காங்க. கள்ளுக்கடை மறியலை பிரம்மாண்டமான முறையில் ஒரு பிராமண பெண் நடத்தியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த தேசத்துல வந்து பதிவு பண்ண வேண்டிய ஒன்றா இன்னைக்கு இருக்கு. அதான் இந்த பள்ளிக்கூடத்தில், இந்த சக்தி விநாயகர் பள்ளிக்கூடத்துடைய நிர்வாகமும் சரி, இந்த 79 சுதந்திர தினத்தில் வந்து இன்னைக்கு அதை பெருமைப்படுத்தியிருக்காங்க. நினைச்சு பாருங்க, அன்னைக்கு வந்து அந்த பிராமண பெண்ணை வந்து அந்த சமுதாயம் வந்து இந்த சுதந்திர போராட்டத்துக்கு போகும்போது இன்னைக்கே அந்த பிராமண சமூகம் பின்தங்கி இருக்காங்க. இன்னும் வந்து அவங்க வந்து ஒடுக்கப்பட்டுட்டே இருக்காங்க. அவங்க அன்னைக்கு வந்து தன்னோட ஜாதி மதத்தை கடந்து இந்த தேசம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த பாரத தேச விடுதலைக்காக பாடுபட்டிருக்காங்க. அவங்களுடைய இந்த நாளில் அவங்களுடைய இந்த நினைவுகளை போற்றும் போது ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுது. கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட 79 ஆண்டுகளை நம்ம கடந்துட்டோம். 100 ஆண்டுகளை கடந்து நம்ம போயிட்டு இருக்கோம். இது வந்து இந்த திருமந்திர நகருக்கும் இந்த தூத்துக்குடி நகருக்கும் இந்த பாரத தேசத்துக்கு ஒரு பெரிய இணைப்பு இருக்குங்கிறத வந்து நல்ல நிதர்சனமா தெரியுது. எத்தனையோ எண்ணற்ற தியாகிகள் செய்த இந்த சுதந்திரம் வந்து காக்கப்படணும். நம்ம எல்லாரும் இந்த சுதந்திரத்துக்காக வந்து நம்ம பாடுபட்ட அனைவரையும் நம்ம இந்த நாளில் வந்து நினைவு கூறுவோம்.